சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சினாட் பேராலயத்தில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சினாட் பேராலயத்தில் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை ஆலய வளாகத்தில் சிறப்பு பிரார்த்தனை தொடர்ந்து கேக் வெட்டி அனைவருக்கும் பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து நற்செய்தி வழங்கினார். அச்செய்தியில் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நன்னாளில் உலக மக்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் மத்தியில் அன்பு பெருகி ஜாதி மதம் பேதமின்றி அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என இந்நன்னாளில் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை பேராலயத்தில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் வருமான வரித்துறை ஜாஸ்மின் ஜான், சபை மக்கள் சத்தியன், ஸ்ரீதர், மணி, டேவிட், மீனா, நாதலின், அன்னாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகத்தை மீட்க வந்த இந்த திருநாளை நாங்கள் கொண்டாடும்படியாகவும் உலகமெங்கும் கொண்டாடுகிற மக்கள் சமாதானமாய் வாழவும், ஜாதி மதபேதமின்றி தீவிரவாதத்தை விடுத்து மனிதநேயத்தை பின்பற்றி வாழ ஆண்டவர் தாமே அருள் செய்ய வேண்டும் என்று இதை கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில குளோபல் கிறிஸ்து சர்ச் ஆஃப் இந்தியா சினாடுடைய இந்த கத்தீட்ரல் ஆலயத்திலே ஆண்டவரே ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஊழியக்காரிகளையும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறோம். இந்த கிராமத்து மக்கள், நகரத்து மக்கள், மாவட்ட மக்கள், தமிழகத்தின் மக்கள், இந்திய மக்கள், உலகத்தின் மக்கள் யாவரும் சமாதானமும் சுகமும் ஆசீர்வாதம் பெறும்படியாய் இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்க வேண்டும் என்று உடைய திருக்கரத்தால் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து பலப்படுத்தும். உம்முடைய பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்.